ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் தங்கத்தின் விலை இன்னைக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு கிராமுக்கு ₹20 முதல் ₹60 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஜூன் 20, 2025ஆம் ஆண்டு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹55 இறங்கி ₹9,210 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. வெள்ளியும் கூட ₹2 இறங்கி 1 கிராம் ₹120 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மத்தியில் நாளை ஜூன் 21 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். சமீப காலத்தில் தங்கத்தின் விலை கட்டுக்கடங்காத விலையில் பயங்கரமாக உச்சத்தை நோக்கி உச்சமாக எடுத்து போய்கிட்டே இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு சவரனுக்கு ஒரு ₹1000 ₹1500 தான் யூஸ்வலாக ஏறும். பட் ஆனால் இப்போ அது மாதங்கள் இல்லை, நாட்கள்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நாளைக்கே ₹1500 ₹1000 ஒரு சவரனுக்கு ஏறுகிற அளவுக்கு தங்கத்தினுடைய விலை கட்டுக்கடங்காமல் ரொம்ப உச்சத்தை நோக்கி உச்சம் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷனில் அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கு. ஒரு சில தகவலோடு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துக்கிட்டு இருக்க போர் இன்னும் முடிவுக்கு வரலை. அது தீவிரமடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அநேகமாக இவங்க வேர்ல்டு வார் 3 கிளப்பி விட்ருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது அவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடாது. இந்த வாரை சீக்கிரமாக ஸ்டாப் ஆகணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஈரான் 2 கண்ட்ரி சண்டை போடுற மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி இன்னும் சில கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு யூஎஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஈரானுக்கு சைனா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்க போட்டுக்கிற ஒப்பந்தம் அந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ அப்படியே அது டெவலப் ஆகி ஒரு பெரிய மேஜர் வாராக டிக்ளேர் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் சேதங்கள் நிறையா ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இது மற்ற கண்ட்ரீஸும் நான் சொன்னேன் இல்லையா பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களும் டேரெக்டாக இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வேர்ல்டே ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி போயிடும். எக்கனாமி ரெண்டாவது நம்ம வச்சுக்கலாம், எக்கனாமி ஸ்டார்க்கெல்லாம் பாதிக்கப்படும், அது உண்மை தான். பட் ஆனால் இன்னசென்ட் லைஃப் அண்ட் நிறைய ஹியூமனிட்டியில் இது பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ சீக்கிரமாக இந்த வார் முடிவுக்கு வந்தால் ரொம்ப நல்லது. இன்னொரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி மக்கள்கிட்ட கோல்டு வாங்கி அவங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. வட்டி இல்லாத கடன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த கோல்டு அவங்க வாங்கி இன்னொரு கம்பெனிக்கு அந்த கோல்டை லோன் வச்சு அது மேலே அவர் ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள்கிட்ட வாங்கின அந்த கோல்டெல்லாம் அப்படியே சுருட்டிக்கிட்டு கம்பெனியை மூடிட்டு ஊரை காலி பண்ணி கிளம்பி போயிட்டார். இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி அவங்க எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே அதுக்கு இல்லை. இதில் அவன் ஏமாற்றிட்டான், அந்த கம்பெனி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வட்டி இல்லாத கடன்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்பி கொண்டு போய் கோல்டை கொடுக்கறது எந்த வகையில் நியாயம்? உலகத்தில் யாருமே யாருக்குமே சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகலாம் படைக்கப்படலை. அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அவன் உங்களை ஏமாற்றிட்டான், அது ரெண்டாவது பட்சம். வட்டியே இல்லாத ஒரு கடன் யாராவது கொடுப்பாங்களா? அதை நம்பி கொண்டு போய் 10 பவுன் 20 பவுன் 40 பவுன் வரையும் ஜனங்கள் கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த நகையெல்லாம் திரும்ப வருமானது டவுட்டு தான். ஸோ இதை ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய தகவல் ஷேர் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் வருகிற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு அதை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கான தங்கம் விலையில் ஒரு குட்டி அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கிராமுக்கு 20 to 40 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாக 8:30 9 கொடுப்பேன். ஆனால் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. இதே போல் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.